நண்பர்களுக்கு வணக்கம். கோவை கிழங்கு திருவிழா பற்றி ஜனவரி 1ஆம் தேதி சேனலில் அறிவித்தோம். 2 மாதம் இருக்குதுப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் ஜெட் வேகத்தில் போயிட்டு இதோ நம்ம கிழங்கு திருவிழா இன்னும் 3 நாளையில் வர ஞாயிற்றுக்கிழமை இங்கே கோயம்புத்தூரில் நடக்க இருக்குது. கிழங்கு திருவிழாவில் ஊதா ராசவள்ளி கிழங்கு கிடைக்குமா, ஊதா சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்குமா, ஆரஞ்சு சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்குமா, லக்கடாங் மஞ்சள் கிடைக்குமா, நீட்ட கோவக்காய் நாற்றுகள் கிடைக்குமா, நெய் மிளகா விதை கிடைக்குமா, இப்படி நிறைய கேள்விகள் நண்பர்களுக்கு இருக்கும். இந்த கிழங்கு திருவிழா ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, இந்த கிழங்கு திருவிழாவுக்கு நம்ம கனவு தோட்டத்தில் கிழங்கு அறுவடை எல்லாம் இந்த வருஷம் எப்படி இருந்தது, என்னென்ன கிழங்கு ரகங்கள் மஞ்சள் ரகங்கள்லாம் கிடைக்கும், நாற்றுகள் எல்லாம் கிடைக்கும், விதைகள் என்னென்ன கிடைக்கும், எல்லா விவரமும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். முதல்ல நம்ம கனவு தோட்டத்தில் இந்த வருஷம் கிழங்கு அறுவடை எப்படி இருந்துச்சுன்னு வேகமாக பார்த்துடலாம். கிழங்கு திருவிழாலாம் முடிஞ்சதும் கிழங்கு அறுவடை பற்றி விரிவான ஒரு வீடியோ சேனலில் கொடுக்குறேன். கல்கால் பந்தல் முழுக்க கிழங்கு ரகங்கள் படர்ந்து மொத்த பந்தலுமே நிழலாயிட்டுன்னு நிறைய வீடியோவில் புலம்பிட்டு இருப்பேன். கிழங்கு ரகங்களில் ஊதா ராசவள்ளி ஒரு 6 கொடிகள், சிறுவள்ளி கிழங்கு ஒரு 10-12 கொடிகள்னு இந்த ரகம் மட்டும்தான் அதிகமாக ஆரம்பிச்சிருந்தேன். ஊதா ராசவள்ளி கிழங்குல முதல் அறுவடை ஒரு சின்ன மேட்டு பாத்திமாக தான் ரெடி பண்ணி ராசவள்ளி விதைக்கிழங்கு வச்சு விட்டுருந்தேன். நல்ல பெரிய கிழங்கா வச்சுருக்கு. நல்ல ஒரு அடர் ஊதா நேரத்தில் கிழங்கு வந்திருக்கு. இந்த ஒரு கிழங்கு மட்டும் கிட்டத்தட்ட 19 கிலோ சைஸில் வந்திருக்கு. ராசவள்ளி கிழங்கு முழுக்கவே அடர் ஊதா நேரத்தில் வரணும்னு இல்லைங்க, ஒரு கலவையாக தான் வரும். ஒரே விதைக்கிழங்குலேருந்து வர்ற கிழங்குலையே ஒரு பக்கம் நல்ல அடர் ஊதா நேரத்தில் வரும், இன்னொரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் கலர் கம்மியாக வரும். ஆனால் எல்லாமே ஒரே கிழங்கு தான். கலர் கொஞ்சம் கம்மியாக விதைக்கிழங்கு வச்சு விட்டாலும் நல்ல வளர்ச்சி இருந்தால் நல்ல அடர் நிறம் வரும். கிழங்கு அறுவடை பற்றி தனி வீடியோ கொடுக்கும்போது இது பற்றி விரிவாக பேசலாம். அடுத்ததாக சிறுவள்ளி. கிழங்கு ரகங்கள்லேயே ராசவள்ளி ஒரு கலர்ஃபுல்லான கிழங்குனா சிறுவள்ளி ஒரு ருசியான கிழங்குன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான கிழங்கு, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆரம்பித்து விட்டேன். கிழங்குகள் எல்லாம் அருமையாக வந்திருக்கு. பெரிய கிழங்குகள் எல்லாம் மரவள்ளி சைஸில் அட்டகாசமாக வந்திருக்கு. ஒரு கொடியிலேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோ அறுவடை. சிறுவள்ளியில் இது ஒரு நல்ல அறுவடைன்னு தான் சொல்லணும். பெருவள்ளி வெத்தலைவள்ளி எல்லாமே தனியாக ஒரு பாத்தியில் ஆரம்பிச்சிருந்தேன். எல்லா கிழங்குகளுமே அருமையாக வந்திருக்கு. கிழங்கு திருவிழா பற்றி நிறைய இந்த வீடியோவில் பேச வேண்டியிருக்கிறதுனால முழு கிழங்கு அறுவடை பற்றி தனி ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்ததாக ஊதா மற்றும் ஆரஞ்சு சக்கரவள்ளி கிழங்கு. நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்க ஒன்று. நம்ம தோட்டத்தில் இருந்த கொடிகளில் இருந்து ஓரளவுக்கு குச்சிகள் சேகரிக்க முடிஞ்சது. இருந்தாலும் வர்றவங்க எல்லாருக்குமே கிடைக்கணும், இது பத்தாதுன்னு கர்நாடகாவிலேருந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கொரியரில் வந்து சேர்றதுக்கே 4 நாள் ஆகிடுச்சு. கட் பண்ண குச்சிகள் தானே, கொஞ்சம் காஞ்சி தான் வந்தது. எப்படியும் தளிர்க்க வச்சிடணும்னு ராத்திரியே உட்காந்து ஒன்றொன்னா மாடி தோட்டத்தில் நட்டி விட்டேன். அத்தனை குச்சிகளையும் வச்சு விடுறதுக்கே ராத்திரி 12 மணி ஆகிட்டு. காலையில் வச்சு விட்டால் இன்னும் லேட் ஆயிரும், அப்புறம் தளிர்க்கிறது குறைவாக இருக்குன்னு உடனே நட்டி விட்டேன். வந்து சேர்ந்த குச்சிகளோட கிழங்குகளும் சாம்பிளுக்கு கேட்டிருந்தோம். அந்த கிழங்குகள் இது தான். இதை அவிச்சு பார்த்தா ஆரஞ்சு நிறம்லாம் தங்க கட்டி மாதிரி ஒரு கலரு, பர்பிள் கலர் அப்படியே ஒரு பீட்ரூட் நிறம். கிழங்குகள் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்ல ஒரு ருசி. நம்ம கனவு தோட்டத்தில் இருக்கிறதும் இதே கிழங்குகள் தான். வச்சு விட்ட குச்சிகள் எல்லாம் அருமையாக தளிர்க்க ஆரம்பிச்சுது. செடிகள் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பத்திரமா ஒவ்வொரு நர்சரி பவுச்சுக்கு மாற்றி நாற்றுகள் எல்லாம் இப்போ பக்காவாக ரெடியாக இருக்குது. கிழங்கு திருவிழாவுக்கு வர நண்பர்கள் எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு சக்கரவள்ளி நாற்றுகள் கிடைக்கும். மஞ்சள் மரவள்ளி இன்னொரு ருசியான ஒரு கிழங்கு. இந்த தடவை கொஞ்சம் நாற்றுகளாகவும் அதிக அளவில் குச்சிகளாகவும் கிழங்கு திருவிழாவில் கிடைக்கிற மாதிரி செய்யலான்னு நினச்சிருந்தேன். ஒரு 3 மரவள்ளி மட்டும் 2 வாரத்துக்கு முந்தைய அறுவடை பண்ணி குச்சிகளெல்லாம் நாற்று எடுக்க வச்சு விட்டேன். எல்லாம் இப்போ தளிர் விட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னுமே நிறைய மரவள்ளி செடிகள் தோட்டத்தில் இருக்குது. எல்லாத்தையுமே வர சனிக்கிழமை தான் வெட்டி குச்சிகளை கொடுக்க ரெடி பண்ணணும். நம்ம கிழங்கு திருவிழாவுக்கு வர்ற நண்பர்களுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் மரவள்ளி கிடைக்கும். அடுத்ததாக நம்ம தோட்டத்து காய்கறி அறுவடைகளில் ஹிட் அடித்த கரிபதனை கத்திரி, கொடித்தக்காளி, எக்ஸ்ட்ரா லாங் சில்லியில் கொஞ்சம் நாற்றுகளாக ரெடி பண்ணி கொடுக்கலான்னு 2 வாரத்துக்கு முந்தைய விதைச்சி விட்டேன். நல்ல ஒரு முளைப்பு திறனில் வந்திருக்கு. ஒன்றொன்றுலையுமே ஒரு 200 நாற்றுகள் ரெடியாக இருக்குது. நாற்றுகளாக வாங்கி வச்சா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து வாங்கிக்கிடலாம். கரிபதனை கத்திரி, கொடித்தக்காளி விதைகள் பாக்கெட்டாகவும் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா லாங் சில்லி விதைகள் இல்லை, கடைசியாக இருந்த கொஞ்சம் விதைகளை நாற்று போட்டு விட்டுட்டேன். தவிர இப்போ தான் கொய்யாப்பழம் சீசன் போயிட்டுருக்குது. எங்கள் வீட்டு மரத்தில் அருமையாக பழங்கள் இருக்குது. அதிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக விதைகள் ரெடி பண்ணியிருக்கிறேன். கிழங்கு திருவிழாவில் நாட்டு கொய்யா விதைகளும் கிடைக்கும்.
சிவப்பு சீத்தா இதுதான் இந்த மாதம் ஆரம்பத்தில் எடுத்த கடைசி அறுவடை. இதை அப்படியே விதைக்குன்னு எடுத்துட்டேன். கொஞ்சம் சீத்தா விதைகள் தான் சேகரிக்க முடிஞ்சது. நண்பர்களுக்கு கொடுக்க சிவப்பு சீத்தா விதைகள் பாக்கெட்டும் ரெடியாக இருக்குது. இந்த கிழங்கு திருவிழாவோட முக்கியமான ஒரு ஸ்டால் கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள் ஸ்டால் தான். பிரம்மாண்டமாக அவங்க ஸ்டாலை திட்டமிட்டு இருக்கிறோம். கிழங்கு ரகங்கள், மஞ்சள் ரகங்கள் எல்லாமே தேவையான அளவுக்கு கிடைக்க செஞ்சுருக்கிறோம். கிழங்கு ரகங்களில் ஊதா ராசவல்லி, ஏர் பொட்டேட்டோ, சிறுவள்ளி, பெருவள்ளி, வெத்தலைவள்ளி, ஆட்டுக்கொம்பு காவல்லின்னு எல்லா விதைக்கிழங்குகளும் கிடைக்கும். அதலக்காய் கிழங்குகளும் கிடைக்கும். மஞ்சள் ரகங்களில் லக்கடாங் மஞ்சள், விரலி மஞ்சள், கருமஞ்சள், ஆரஞ்சு கஸ்தூரி மஞ்சள், வெள்ளை கஸ்தூரி மஞ்சள், மா இஞ்சி, ஷாம்பு ஜிஞ்சர், இப்படி எல்லா மஞ்சளும் விதை மஞ்சளாக கிடைக்கும். வீட்டு தோட்டம், மாடி தோட்டங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கி ஆரம்பிக்கலாம். இது தவிர நீட்ட கோவக்காய் நிறைய நண்பர்களோட வாண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு செடி. கோவக்காய் நாற்றுகள் நிறையாவே ரெடி பண்ணியிருக்கிறோம். நாட்டு வல்லார நாற்றுகள், பன்னீர் திராட்சை, கொடிமிளகு மாதிரி கொஞ்சம் நாற்றுகள், மூலிகை செடிகள் எல்லாமே கொஞ்சம் கிடைக்கும். கரும்பு முருங்கை நாற்றுகளும் கிடைக்கும். காய்கறி விதைகளில் நெய் கத்திரி, நெய் மிளகாயில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம், கொத்து கத்திரி, கொத்து பீர்க்கன்னு அரிதான நிறையா ரகங்கள் கிடைக்கும். அடுக்கு சம்பங்கி, ரெயின் லில்லி, கிளாடியோலஸ் மாதிரி பூவகை கிழங்குகளும் கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள் ஸ்டாலில் கிடைக்கும். கூடவே பஞ்சகாவியா, மீன் அமிலம், வேப்ப முன்னாக்கு, வேப்பெண்ணெய், அசோஸ்பைரில் மாதிரி உயிர் உரங்கள்னு மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்துக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். இன்னொரு விதை ஸ்டாலாக நண்பர் உழவர் ஆனந்தோட விதை ஸ்டாலும் உண்டு. அரிதான பாரம்பரிய விதைகள் அங்கேயும் வாங்கலாம். தம்பி அருணோட மாடித்தோட்டம் பிளான்டர் பாக்ஸ், ஸ்டாண்டு மாடல் எல்லாம் வச்சு ஒரு ஸ்டாலும் அமைக்கிறோம். நீங்கள் அவர்கிட்ட நேர்லேயே மாடித்தோட்டம் பிளான்டர் பாக்ஸ் ஐடியா எல்லாமே கேட்கலாம். பிளான்டர் பாக்ஸ், ஸ்டாண்டெல்லாம் செய்ய தேவையான யூபிவிசி 3-வே, 4-வே, 5-வே ஜாயிண்ட் எல்லாமே கிடைக்கும். வாங்கி உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டாண்ட் அமைச்சுக்கிடலாம். இப்படி நிறைய திட்டமிடலோட நண்பர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும், செடிகளும் கிடைக்கிற மாதிரி இந்த கோவை கிழங்கு திருவிழாவை திட்டமிட்டு இருக்கிறோம். வர ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 1ஆம் தேதி நற்றினை இயற்கை அங்காடி காலப்பட்டி பிரான்ச் முன்னாடி இருக்கிற இடத்துல நடக்குது. காலையில் 9 மணிலேருந்து முழு நேரமாக சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நடக்க இருக்குது. மதியத்துக்கு பிறகு தம்பி அருணோட மாடித்தோட்டம் பற்றி ஒரு கலந்துரையாடல், என்னோட ஒரு செஷன் அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் தோட்டம் பற்றி நிறையா பேசலாம். எல்லாருமே முழு நேரம் இருக்கிற மாதிரி வாங்க. சேனல் நண்பர்கள் ஒரு 200 பேர் ஏற்கனவே வர இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணி அதில் விழா பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம கிழங்கு திருவிழாவுக்கு வாலண்டியர்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. விருப்பம் இருக்க நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிழங்கு திருவிழா ஞாயிற்றுக்கிழமை தான். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. நன்றி.